வழி தனி வழி. சென்னை ஜேர்னலிஸ்ட் ரெடியா? வணக்கம், நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி டிசம்பர் 12 என்னுடைய அருமை தலைவர், அன்பு தலைவர், மதிப்புக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயதில்லை. அவர் இன்னும் 100 ஆண்டுகள் ஆரோக்கியத்தோடையும் மன நிம்மதியோடையும் சந்தோஷமாக வாழணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. என்னடா என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா? இப்போதான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல, மேக்கப் போட மாட்டியா? வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி, ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். கிங் கேங் பேசுகிறேன். அதாவது நம்ம தமிழ் சினிமா தாண்டி இந்திய சினிமா, ஏன் உலக சினிமாவில் எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் பிடித்த ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா நமது ரஜினி சார் தான். வருகின்ற டிசம்பர் 12 அவருக்கு பிறந்தநாள். என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வணங்குகிறேன். மகிழ்ச்சி. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். நான் கல்கி பேசுகிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தலைவர், வெறித்தனமான ஃபேன் நான் தலைவரோட. என்னோட ஃபஸ்ட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பார்த்த படம் தளபதி. ஒரு தடவை சொன்னா அதுதான் நான் சினிமாவில் வந்திருக்கேன்னு அங்கே தான் இன்ஸ்பயர். சார் தான் பயங்கர இன்ஸ்பயரு. இன்னைக்கு வர்ற 12/12 தலைவருக்கு பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தலைவா. ஐ லவ் யூ. இந்த படத்தில் நான் வேட்டையனில் ரொம்ப நாள் தலைவரோட நடிக்கணும்னு ஒரு பெரிய கனவு, எப்படியாவது நடிக்கணும்னு. எங்கள் ஃப்ளோமின் எடிட்டர் போயிட்டு நான் தலைவர் கூட நடிக்கணும், எப்படியாவது வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தலைவர் கூட நான் ஓப்பனிங் சீன், வேட்டையனோட ஓப்பனிங் சீனில் நான் இருந்தது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொல்றதை செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். நடித்ததுக்கு பெரிய சந்தோஷமான தருணம் அது. அவர் கூட செட்டில் நேராக பார்த்து தலைவரை பார்த்து சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரஜினி சார், ஹாப்பி பர்த்டே. நான் உங்களை லால் சலாம்ல மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கூலி மூவி. பை பாய். தலைவரை பற்றி பேசணும் அப்படின்னாவே டக்குன்னு எமோஷனல் ஆயிடுவோம். ஸோ பட் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அந்த டிசம்பர் 12. இந்த வருஷம் டிசம்பர் 12 தலைவர் 75வது பிறந்த நாள். ஸோ வாழ்த்துக்கள் தலைவா. நீங்கள் அப்படியே இருக்கணும், உங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சந்தோஷம். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்கள் ஸ்டைலும் அதிரடியும் தாங்க. அப்படி ஏதாவது இப்படி சூடு குறி வச்சா எற விழணும். தலைவருக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். ரஜினிகாந்த் சார், நீங்க எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா ஹெல்த்தியா இருக்கணும். இது எப்படி இருக்கு? வர 12/12 எப்போவுமே ஸ்பெஷல் தான். தலைவரோட பர்த்டே. அவர் நல்ல சிறப்பாக இன்னும் நம்மளுக்கு நிறையா படம் கொடுக்கணும். அவரை சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துட்டுருக்கோம். வர 12/12 பயங்கர செலிப்ரேஷன் தான் எப்போவுமே. தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே. ரஜினிகாந்த் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார், அற்புதமான மனிதர், இஸ் a natural artist. எப்படி எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க. சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும் தான். ஹாய், வணக்கம். நான் உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுகிறேன். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வருகின்ற 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான முறையில் பர்த்டே நடக்குது. அவர் சூப்பர் ஸ்டார்னா சும்மா அதறது இல்லை. அதனால அவருக்கு வாழ்த்த எனக்குலாம் வயசு இல்லை. ஆனா நான் வாழ்த்தி தான் ஆகணும். 100 வருஷத்துக்கு, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு நீங்க சந்தோஷமா எந்த ஒரு நோய் நொடி இல்லாம சூப்பரா ஸ்டாராவே வழி தனி வழி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டார் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. I am the only one.
தலைவர் சூப்பர் ஸ்டார் ஜிக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் வந்து ஒரு லெஜெண்ட், எல்லாருக்குமே ஃபேவரட். அவர் ஸ்டைல்லாம் யாருமே வந்து எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ஸ்டைலில் கொஞ்சம் பர்சன்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே சார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரஜினி சார் வந்து. ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையன் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஏஜ்லேயும் அவங்க வந்து இந்த ஏஜ் ஃபேக்டரும் காட்டாமல் செம்மையான ஒரு ஆக்டிங் இப்பயும் வந்து பவராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ. ஹாப்பி ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சார். என்னுடைய சகோதரர் வீழ்வேன் என்று நினைத்தாயோ